இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழக அரசியலில் புதிய கட்சியை துவக்கி இருக்கின்ற அண்ணாமலை ஏற்கனவே தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவராக இருந்து அவர்தான் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தெடுத்தார். அவருடைய காலத்தில் தான் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி விஸ்வரூபம் எடுத்தது என்று இன்றைக்கும் அவருடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர். ஆனால் உண்மையிலேயே இன்றைய தமிழக அரசியலில் அண்ணாமலை ஒரு விளம்பர பிரியன், வித்தார கள்ளன் என்பதுதான் உண்மை. இதை ஏன் நாம் இவ்வளவு விளக்கமாக சொல்கிறோம் என்று கேட்டால், எந்த ஒரு அரசியல் தலைவரும் அல்லது அரசியல் கட்சி பிரமுகரும் ஒரு கட்சியிலிருந்து விலகி வேறொரு கட்சியை துவக்குகிறார்கள் அல்லது வேறொரு கட்சியில் இணைகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் யாரும் அந்த பழைய கட்சியினுடைய தலைவர்களை சந்தித்து அவர்களுடைய ஒப்புதலை பெற்று அந்த கட்சியை விட்டு விலகியதில்லை. ஆனால் அண்ணாமலைதான் பாரதிய ஜனதா கட்சி விட்டு விலகுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபீன் அவர்களை சந்தித்தார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். அவர்களை சந்தித்து பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகுகின்ற அறிவிப்பை கொடுத்தார். அந்த கடிதத்தை அவர்களிடம் கொடுத்துவிட்டு வந்த வேகத்தில் தமிழகத்தில் ஒரு புதிய அரசியல் இயக்கத்தை உருவாக்கினார். அவர் அந்த இயக்கத்தை ஆரம்பித்த 2 நாட்களுக்குள் 17 லட்சம் உறுப்பினர்கள் இணையதளம் வாயிலாக அண்ணாமலையின் பின்னால் அணிவகுத்து விட்டார்கள் என்று அண்ணாமலையே கூறுகிறார். நான் என்ன கேட்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு தேசிய கட்சி. அந்த தேசிய கட்சியிலிருந்து விலகிய அண்ணாமலை ஒரு தேசிய கட்சியை அல்லவா துவக்கி இருக்க வேண்டும். ஏன் தமிழ்நாட்டில் ஒரு மாநில கட்சியை துவக்குகிறார்? இதுதான் அண்ணாமலையின் மீது சந்தேகத்தை கிளப்புகிறது. பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியின் சித்தாந்தங்களை ராமரை சொல்லி, ரிக் யசூர் சாம அதர்வன வேதங்களை சொல்லி, சனாதனத்தை சொல்லி, மனுநீதியை சொல்லி தமிழ்நாட்டில் வளர முடியவில்லை. அதனால் அண்ணாமலை தலைவராக இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் இருந்த பல கட்சிகளை உடைக்க முயற்சி செய்தார். மருத்துவர் ஐயா அவர்களால் துவக்கப்பட்டு எம்ஜிஆரால், கலைஞரால், ஜெயலலிதாவால் உடைக்க முடியாத ஒரு இரும்பு கோட்டையான பாட்டாளி மக்கள் கட்சியை அன்புமணிக்கு ஆசை வார்த்தை கூறி உடைத்த வித்தார கள்ளன் இந்த அண்ணாமலைதான். இப்படிப்பட்ட அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மாற்று இயக்கத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அகில இந்திய அளவில் ஒரு கட்சியை உருவாக்கி இருக்க வேண்டும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் ஒப்புதலோடு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் பினாமியாக ஒரு இயக்கத்தை உருவாக்குகிறார். அந்த இயக்கத்திற்கு விளம்பரத்தை தேடுகிறார். அந்த இயக்கத்திற்கு விளம்பரத்தை தேடுவதற்காக அவராகவே அவருடைய பெயரில் அண்ணாமலை நற்பணி மன்றம், அண்ணாமலை மக்கள் இயக்கம் என்ற பெயரில் சில இயக்கங்கள் துவக்கப்பட்டு அந்த இயக்கத்திற்கு அண்ணாமலை பெயரை பயன்படுத்துவதாகவும், அப்படி அண்ணாமலை பெயரை பயன்படுத்தி அண்ணாமலையின் புகைப்படத்தை பயன்படுத்தி அந்த இயக்கங்கள் இயங்கக்கூடாது என்று அண்ணாமலை ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இதுதான் அண்ணாமலையே சில எடுபிடிகளை, ஏவலாட்களை வைத்து இப்படி சில இயக்கங்களை துவக்கி அந்த இயக்கத்திற்கு எதிராக அண்ணாமலை பேசுவதை போல பேசினால், அண்ணாமலை அட்லாண்டிக் பெருங்கடலை போல, அண்டார்டிகா கடலை போல அவர் ஆரம்பித்த இயக்கம் பறந்து விரிந்து விட்டது. ஆகவே அவருடைய பெயரை பயன்படுத்தி அரசியலில் லாபம் தேடுவதற்காக சிலர் இப்படி இயக்கங்களை உருவாக்குகிறார்கள். அண்ணாமலை தமிழ்நாட்டில் வானளவு வளர்ந்து விட்டார் என்று சொல்வதற்காகத்தான் இப்படி ஒரு விளம்பரத்தை தேடிக்கொண்டிருக்கிறார் அண்ணாமலை என்கின்ற
வித்தார கள்ளன். இது எப்படி இருக்கிறது என்று கேட்டால், ஒரு திரைப்படத்தில் நகைச்சுவை நடிகர் சூரி நண்பரின் வாகனத்திலே அமர்ந்து கொண்டு, டீ கடைக்கார அண்ணாச்சி, மளிகை கடைக்கார அண்ணாச்சி, என்னை யாராவது கேட்டால் நான் கலெக்டர் ஆபீஸ் வரை போயிருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அதற்கு அந்த மளிகை கடைக்காரரும் அந்த டீ கடைக்காரரும் கேட்பார்கள், யார் கேட்பார்கள்? உடனே சூரி சொல்வார், அட யாரும் கேட்க மாட்டாங்கய்யா, நீயே யாரையாவது கூப்பிட்டு சொல்லியா என்று சொன்ன அந்த நகைச்சுவை காட்சியை போல தமிழகத்திலே ஒரு நகைச்சுவை நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. இது கவுண்டமணியனுடைய கரகாட்டக்காரன் படத்தின் நகைச்சுவையும் நினைவூட்டுகிறது. ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாக, அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாக, என்னங்கடி கலர் கலரா ரீல் விடுறீங்க என்று கவுண்டமணி கேட்டதை போல அண்ணாமலை வானளவு உயர்ந்து விட்டார். ஆகவே அண்ணாமலையின் பெயரில் சிலர் இயக்கங்களை துவக்குகிறார்கள். அண்ணாமலையை தாஜா செய்வதற்காக, அண்ணாமலையை காக்கா பிடிப்பதற்காக, அல்லது அண்ணாமலையின் பெயரில் அண்ணாமலையின் பெயரில் வயிறு வளர்ப்பதற்காக இப்படி இயக்கத்தை துவக்கி விட்டார்கள் என்று ஒரு போலியான தோற்றத்தை, ஒரு மாய பிம்பத்தை உருவாக்க நினைத்து விட்டார் அண்ணாமலை. ஆகவேதான் அண்ணாமலையை விளம்பர பிரியர், வித்தார கள்ளன் என்று சொல்கிறேன். ஏற்கனவே அண்ணாமலை ஒரு இமாலய பொய்யை பேசினார். அது என்னவென்று கேட்டால், அவர் 19,000 புத்தகங்களை படித்து விட்டேன் என்று சொன்னார். எனக்கு தெரிந்து 19,000 புத்தகங்களை மிகப்பெரிய மேதைகள், ஞானிகள் படித்திருப்பார்கள். ஒருவேளை காரல் மார்க்ஸ் படித்திருப்பார். காரல் மார்க்ஸையே படிக்காத இந்த அண்ணாமலை எப்படி 19,000 புத்தகங்களை படித்தார்? அப்படி என்றால் இவர் படிப்பதை தவிர வேறு எந்த வேலையையும் செய்யவில்லையா என்ற கேள்வி அன்றைக்கே எழுந்தது. இப்படி பொய்யான விளம்பரங்களை தேடி ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்கி அதை வளர்த்து விடலாம் என்று கனவு காண்கிறார். அதிலும் தமிழ்நாட்டில், குறிப்பாக இந்தியாவெங்கும் யாரும் ஒரு இயக்கத்தை துவக்கினால், ஒரு கட்சியை துவக்கினால் மக்களை சந்திப்பார்கள், மக்களை கூட்டுவார்கள், மக்களை திரட்டி வைத்து மக்கள் மன்றத்திலேதான் அவர்கள் கட்சியின் பெயரையும், கொடியையும், சின்னத்தையும், கொள்கைகளையும், கோட்பாடுகளையும் அறிவிப்பார்கள். ஆனால் அண்ணாமலை இணையதள பக்கங்களில் கட்சியை உருவாக்குவதாக அறிவித்து விட்டார். முகநூல் பக்கத்தின் நேரலையில், இன்ஸ்டாகிராம் பக்கங்களில், ட்விட்டர் பக்கங்களில் ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார் என்று சொன்னால், அண்ணாமலை மக்களை சந்திக்காமலேயே மாபெரும் தலைவராகிவிடலாம் என்று கனவு காண்கிறார். இது பகல் கனவு, பலிக்காது அண்ணாமலை அவர்களே. தமிழ்நாட்டை நடிகர் விஜய் ஒருவர் ஏமாற்றியது போதும். சமூக வலைதள பக்கங்களை பயன்படுத்தி தமிழ்நாட்டு இளைஞர்களை, இளம் பெண்களை ஏமாற்றி அவர்களை தமிழக வெற்றி கழகத்தின் கருவிகளாக பயன்படுத்தி அவர்கள் மூலம் ஓட்டுக்களை வாங்கி கோட்டைக்கு வந்து இன்றைக்கு கொட்டமடிக்கின்ற நடிகர் விஜயை போல அண்ணாமலையும் பாரதிய ஜனதா கட்சியின் பினாமியாக ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து விட்டோம். இனி நாமும் சமூக வலைதளங்களை மட்டுமே பயன்படுத்தி கோட்டைக்கு போகலாம், கொட்டம் அடிக்கலாம் என்று கனவு காண்கிறார். தமிழக மக்கள் நடிகர் விஜயிடம் ஏமாந்ததை போல இனி யாரிடமும் ஏமாற தயாராக இல்லை. அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற புதிய மொந்தையில் பழைய கல்தான் என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிக்கவில்லை, பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கைகளை, கோட்பாடுகளை விமர்சிக்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சியின் மும்மொழி கொள்கையை எதிர்ப்பதாக ஒரே முறை நாடகமாடினார். ஆனால் அந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்து அண்ணாமலை போராட தயாரா? அண்ணாமலை நீட் தேர்வுக்கு எதிராக போராட தயாரா? பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து ஒரு புதிய சித்தாந்தத்தோடு அடிப்படை மாற்றத்தை உருவாக்கப் போகிறேன் என்று சொல்கின்ற அண்ணாமலை சனாதனத்திற்கு எதிராக, மனுநீதிக்கு எதிராக அவருடைய போராட்டத்தை துவக்குவாரா?
பிற்போக்கு சக்திகளுக்கு எதிராக முற்போக்கு சக்திகளை அணிதிரட்டி போராடுவாரா என்ற கேள்வியெல்லாம் இன்றைக்கு எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. இவற்றிற்கெல்லாம் அண்ணாமலையிடம் பதில் இருக்குமா என்பது போக போக தெரியும். ஆனால் அண்ணாமலை தமிழக மக்களை ஏமாற்றி, தமிழக மக்களை மதிமயக்கி, எப்படியும் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை வளர்த்து விடலாம் என்று கனவு காண்கிறார். அண்ணாமலையின் இந்த கனவு பகல் கனவாகும். அண்ணாமலை எதிர்பார்க்கின்ற எதுவும் நடக்காது. தமிழக மக்களை ஏமாற்ற நினைக்கின்ற அண்ணாமலையின் திட்டமும் அவருடைய பாச்சாவும் தமிழ்நாட்டில் பலிக்காது என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.